13/11/2024 நாளை பிரதோஷ வழிபாடு. சிவபெருமானையும் நந்தி தேவரையும் இப்படி வழிபட்டால் எக்கச்சக்கமான செல்வம் சேருங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு, எல்லாரும் செய்யக்கூடிய வழிபாடு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நாளைய தினம் 13/11/2024 புதன்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷம் வருதுங்க. புதன் பகவான் புத்திக்கு உடையவன். அது மட்டுமல்ல, புதன் கிரகத்துக்குரிய கடவுள் பெருமாள். ஆக நாளைய தினம் நீங்கள் ஈசனையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்தால் அறிவிலும் சிறந்து விளங்கலாம். செல்வ நிலையிலும் உயர்ந்த இடத்துக்கு செல்லலாம். எக்கச்சக்கமான செல்வம் சேரும். இறைவன் நமக்காக கொடுத்த இந்த நாளில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் எப்படி வழிபாடு செய்வது? ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புதவார பிரதோஷ சிவ வழிபாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுடைய தரிசனத்தை நாம் பெற வேண்டும் அப்படின்னா முதல்ல நந்தி தேவரோட அனுமதி தேவைங்க. முதல்ல நந்தி தேவருக்கான வழிபாட்டை பார்ப்போம். கொஞ்சமாக அருகம்புல் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பச்சை நிற நூலில் இந்த அருகம்புல்லை மாலையாக கட்டிக்கோங்க. பூ கட்டுவது போலவோ தொடுத்து கொள்வது போலவோ பண்ணிக்கோங்க. இந்த மாலையை கட்டும்போது உங்கள் மனதில் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கோங்க. நிறைய கோரிக்கை வைக்கக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பில் தடை வரக்கூடாது. உங்கள் பிள்ளை படிப்பதில் ஆர்வம் காட்டவில்லையா? என்னுடைய பிள்ளை படிப்பில் அதிக ஆர்வம் செலுத்தி நன்றாக படிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்கலாம். இப்படி ஒரு கோரிக்கை வைத்துக்கொள்ளுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, இல்லை தொழில் நல்லா சிறப்பாக வரணும், இப்படி என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கே நல்ல வேலை கிடைக்க வேணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கே அறிவுத்திறன் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னாலும் சரி, இந்த வழிபாட்டை செய்யலாம். தவறே கிடையாது. வேண்டுதலை வச்சு மாலையை கட்டி அந்த மாலையை கொண்டு போய் நந்தி தேவருக்கு சாத்திடணுங்க. அதாவது இந்த மாலை எப்படி கட்டுறது அப்படின்னா, நீங்கள் பச்சை நிற நூல் புதன் பகவானுக்கு உரியது இல்லைங்களா? பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அருகம்புல் விநாயகருக்கு உரியது. இது இரண்டையுமே சேர்த்து தடைகளாகல நந்தி தேவருக்கு இந்த மாலையை நாளைய தினம் பிரதோஷ நேரத்தில் போட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகி விடுங்க. இதோடு சேர்ந்து இந்த பிரார்த்தனையும் வச்சிடுங்க. நந்தி தேவா, என்னுடைய கோரிக்கையை சிவபெருமானுக்கு எடுத்து சொல். என்னுடைய கோரிக்கை நிறைவேறினால் அடுத்த மாதமே உனக்கு ஒரு மணி வாங்கி கட்டுகிறேன் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்கள். அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிடுங்க. சொன்ன வாக்கு தவறாமல் அடுத்த பிரதோஷத்தினத்தில் சின்னதாக பித்தளையில் மணி வாங்கி நந்தி தேவர் கழுத்தில் கட்டிடுங்க. மிக 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 எளிமையான பரிகாரம் இது. நாளைய தினம் இந்த வேண்டுதல் உங்களுடைய கஷ்டங்களை எளிதாக போக்கக்கூடிய சக்தி கொண்ட வேண்டுதலாக இருக்குங்க. சரி, அடுத்து சிவபெருமான வழிபாடு செய்ய வேணுங்க. சிவபெருமானுக்கு உங்கள் கைனால் வில்வ இலையை மாலையாக கட்டி போட்டு புதன் பகவானையும் மனதார நினச்சி வேண்டுதல் வைத்தா அந்த எம்பெருமானுடைய அருள் கிடைக்கும். அதே மாதிரி எம்பொருள் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்த்து வைப்பாருங்க. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஜாதக கட்டத்தில் புதன் சரியில்லை அப்படின்னா புத்தி தடுமாற்றத்தோடு இருப்பவங்களுக்கு இந்த பிரதோஷ வழிபாடு நிச்சயமாக நல்லது செய்யும். எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வழிபாடு சேர்த்து நீங்கள் சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்தில் உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி தரலாம். உங்களால் முடிஞ்ச பிரசாதங்களை செஞ்சு கொண்டு போய் நெய்வேத்தியம் செய்து பசியோடு இருக்கும் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். நீங்கள் கேட்டதற்கும் மேலே வரன்களை வாரி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பிரதோஷ நேரத்திற்கு உண்டுங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயமும் பண்ணலாம். நீங்கள்
பச்சரிசி இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை நெறையா இருக்குது, செல்வம் சேரணும், எக்கச்சக்கமான செல்வம் சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, இப்போ சொல்கிற விஷயத்தையும் கண்டிப்பாக நாளைக்கு பிரதோஷ நேரத்தில் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு, ஊறினதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு, அந்த அரிசியில வந்து நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் தேங்காய் வந்து துருவி போட்டுக்குங்க. ஏலக்காய் 1 இடித்து போட்டுக்குங்க. கண்டிப்பாக ஏலக்காய் போடுங்க. 1 அல்லது 2 ஏலக்காவை இடித்து போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து நீங்கள் வந்து பிரதோஷ டைமில் கோயிலுக்கு போகிறீங்களா, அங்கே போகும்போது அங்கே பூஜை நடக்கும் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே நீங்கள் நந்தி தேவர்கிட்ட வந்து வைக்க சொல்லி வச்சுடுங்க. அப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வாங்கி கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த பிரசாதத்தை உங்கள் கைகள்னாலே எல்லாருக்குமே எடுத்து கொடுங்க. அதே மாதிரி அங்கே வந்து புற்றுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓரங்களில் இந்த அரிசியை கொஞ்சமாக வந்து தூவி விடுங்க. அது எறும்புகளும் வந்து சாப்பிடும். இப்படி நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் பண தடை அப்படிங்கிறதே இருக்காதுங்க. பணம் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய எப்படி வரும், வீட்டில் உட்காந்துட்டே இருந்தால் வந்துருமாலாம் கிடையாதுங்க. நீங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் வந்து போட்டுகிட்டே இருக்கும்போது அதுக்கான பலன்கள்னு இந்த சமயம் கிடைக்கும். நிறைய பேர் எனக்கு என் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, என் உழைப்புக்கேற்ற பணம் வர்றது கிடையாது, இப்படியெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றமும் நிறைய விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வரவும் தொழில் முன்னேற்றமும் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். அதில் எந்தவித மாற்றமுமே கிடையாதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிரதோஷ வழிபாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். நன்றி.